Hi friends, welcome to Cinema Rasigan. லாஸ்ட் 10 டேஸாக என்னால் எந்த வீடியோவும் போட முடியல. பர்சனலாக சில இஷ்யூஸ், அதனால் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இப்போ தான் ஃப்ரீயான டைமில் ஒரு படத்தை பார்த்தேன். அந்த படத்தை ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் லக்கி த சூப்பர் ஸ்டார். இது ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தை உதய் மகேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரியை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். லக்கி அப்படிங்கிற ஒரு நாய்க்குட்டி இருக்குது. அது அவங்க அம்மா நாயோட வளர்ந்துகிட்டு இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் லக்கியும் அதோட அம்மா நாயும் உயிர் பழைச்சிருப்பாங்க. லக்கி ஒரு சூழ்நிலையில் அவங்க அம்மா நாய்கிட்டேருந்து பிரிஞ்சு ஜிவி பிரகாஷ் கிட்ட போகுது. ஜிவி பிரகாஷ் அவரு தன்னோட அக்கா பொண்ணுக்கிட்ட இந்த நாய்க்குட்டியை போய் கொடுக்குறாரு. காரணம், ஜிவி பிரகாஷ் அவரோட அக்கா பொண்ணுக்கு ஆர்டிசம் குறைபாடு இருக்கும். இதனால அந்த சின்ன பொண்ணுக்கு துணைக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். அதுக்காக இந்த நாய்க்குட்டியை ஜிவி பிரகாஷ் விட்டுருப்பாரு. அந்த லக்கி நாய்க்குட்டியும் ஜிவி பிரகாஷ் அவரோட அக்கா பொண்ணும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஒரு சூழ்நிலையில் அந்த ஃபேமிலி கிட்டே இருந்தும் அந்த நாய்க்குட்டி மிஸ் ஆயிடும். மிஸ் ஆன அந்த நாய்க்குட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜிவி பிரகாஷ் களத்தில் இறங்குவார். இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் லக்கி த சூப்பர் ஸ்டார். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. படத்தில் நடித்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே தான். பட் எல்லா ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகிற மாரி லைட்டாக ஃபீல் ஆனிச்சு. அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. படத்தோட ஸ்டார்டிங்கில் இவங்க காட்டுற விஷயங்கள், அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் அவரோட அக்கா பொண்ணு தேவதர்ஷினி, சுப்பு பஞ்சு இவங்களோட இன்ட்ரோ, இந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்குது. இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. ஒன்ஸ் அந்த நாய்க்குட்டி மிஸ் ஆன பிறகு படத்தில் டோட்டலாக சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுது. படத்தில் ஜிவி பிரகாஷ் அவர் நாய்க்குட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுற விஷயங்கள்லாம் பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை. படத்தோட ஸ்க்ரீன் பிளே நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மோடில் தான் போகுது. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் இந்த நாய்ங்கள்லாம் பேசுகிற மாதிரி சில விஷயங்கள் காட்டியிருக்காங்க. இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நாய்ங்கள்லாம் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஐடியா ஓகே தான். பட் அது ஸ்க்ரீன் பிளேயில் பெருசாக சுவாரஸ்யத்தை கொடுக்கவே இல்லை. அந்த விஷயங்கள் காமெடிக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க போல். அந்த விஷயங்கள் காமெடிக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய இடங்களில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ்க்கு இந்த படத்தில் மாஸ் ஹீரோக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த படத்துக்கு அது எதுக்கு தேவை அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டீம் நல்ல ஒரு ஃபீல் குட் ட்ராமாவுக்கு ஏற்ற ஸ்டோரி அவுட்லைனை தான் எடுத்திருக்காங்க. பட் அதுக்கேற்ற ஸ்க்ரீன் பிளேயை அவங்க ப்ரெசென்ட் பண்ணல. ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய இடங்கள்ல சொதப்பல், டோட்டலாக சுவாரஸ்யம் இல்லாத மாரி தான் எனக்கு ஸ்க்ரீன் பிளே தோணுச்சு. மேபி இந்த படம் சின்ன பசங்களுக்கு பிடிக்கலாம், மற்றபடி பெரியவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த மாரி தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை இந்த டீம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.